உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வாக்குகள் பதிவான இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் திருச்சியின் கள நிலவரங்களை வழங்க செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் சார்லஸ் ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். முதலில் சார்லஸ், திருச்சியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணும் மையங்களில்? நம்ம அதற்கு முன்னாடி நேரடியாகவே நம்ம மாவட்ட தேர்தல் பிரதீப் குமார் அவர்கள் இருக்காங்க, அவரிடம் கேட்கலாம். இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதம் இப்போ இறுதியான புள்ளி விபரம் வந்து விட்டதா? திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தொகுதி, திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது. திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர் அண்ட் கந்தர்வக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை. ஸோ இது மொத்தமாக வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு வந்து இந்த நிமிடம் வரை 67.42% வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஸ்ட்ராங் ரூமை வந்து சீல் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம அந்த ஜமால் முகமது காலேஜில் இருக்கும். இங்கே வந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராவில் நம்ம 24/7 வந்து மானிட்டர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இன்றைக்கி லாக் பண்ணிவிட்டு அந்த கவுண்டிங் வரைக்கும் வந்து 24/7 வந்து நம்மளுடைய அஃபிஷியல்ஸ் வந்து டியூட்டியில் இருப்பாங்க. நானுமே வந்து பர்சனலாக எவ்ரிடே மார்னிங் வந்து நான் இங்கே வந்து பார்த்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுவோம். நிச்சயமாக வந்து பாதுகாப்புன்றது வந்து 200% வந்து பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் மிக முக்கியமாக இப்போ எல்லாருடைய கேள்வி என்னென்னா, நேற்று வந்து மாநில தேர்தல் ஆணையம் சிஇஓ அவர்கள் வந்து 71% என்பது வந்து திருச்சி மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் பதிவுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் நீங்கள் சரியான புள்ளி விவரங்களை கொடுத்து கொண்டே இருந்தீங்க. ஏன் இதில் இந்த மாறுபாடு, குளறுபடி, இதில் எதுவும் தவறு நடந்திருக்கா? இப்போ இது ஒரு 6%, 7% குறைவு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன? இல்லை, அது டென்டேட்டிவ் ஃபிகர் தான். நமக்கு வந்து 2 விதமாக வந்து ஃபிகர்ஸை வாங்குவோம். ஒன்று வந்து பிஎம்எஸ் மூலமா வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரெக்டாக வந்து ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட இருந்து எவ்வளோ ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டுங்கிறத வாங்கி அதை ஏஆர்ஓ கையில் கொடுப்பாங்க. ஏஆர்ஓ இன்டர்ன் வந்து ஆர்ஓ ஆஃபீஸில் கொடுத்து நம்ம ஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபிகர் வந்து ரிப்போர்ட் ஆகும். இது வந்து ஓரலாக ஃபோனில் கேட்டு வாங்குற ஃபிகர். ஸோ நமக்கு இன்றைக்கி ஸ்க்ரூட்டனி முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய டைரியில் அவங்க ஃபிசிக்கலாக எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். இது வழக்கமானது தான். ஒரு 1-2% டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அது ஃபைனல் பண்ணுற வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 1 to 3 அதெல்லாம் இல்லாமல் 5, 6, 7லாம் டிஃப்ரெண்ட் வந்துச்சு. அதில் எதுவும் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எதுவும் தப்பாக எதுவும் அதில் ஃபீட் பண்ணியிருந்தாங்களா? ஏனென்றால் அதிகமான வாக்கு சதவீதத்தை குறித்து விட்டு இப்போ மீண்டும் வந்து 5-6% குறைவாக வாக்குப்பதிவுன்னு சொல்கிறப்ப வாக்காளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும்ல. இல்லை, அது கொடுக்கும்பொழுதே வந்து அது டென்டேட்டிவ் ஃபிகர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து ஃபைனல் ஃபிகர் கிடையாது. ஏன்னா எவ்ரி 2 hours நம்ம கொடுக்குற ஃபிகருமே பார்த்தீங்கன்னா ஓவர் த ஃபோனில் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ அந்த அவசரத்தில் அவர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன நம்பர் கொடுக்குறாரோ அதை தான் நம்ம ஃபீட் பண்ணுறோம். பட் ஃபிசிக்கலாக வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அவருடைய டைரியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு எவ்வளோ ஓட்ஸ் ஆக்சுவலாகவே வந்து போலாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே 17A பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதை வந்து ஃபைனலாக நாளைக்கு எல்லா ஜோன்லேருந்தும் எல்லா ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய மெஷின்ஸ், அவங்களுடைய ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இவிஎம்ஸ் கூட வைக்கிறதுக்கு ஒரு 3 என்வலப் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஃபார்ம் 17A, 17C எல்லாமே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கவுண்டிங் சென்டரில் இங்கே ரிசீவ் பண்ணுவோம் ரிசப்ஷனில். இந்த ரிசப்ஷனில் ரிசீவ் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஆக்சுவல் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தெரியும். இது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த 2-3% வந்து அது டென்டேட்டிவ்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனல் வந்து நம்ம எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனல் ஃபிகர் தெரியும். மாவட்ட தேர்தல்கள் நீங்கள் கொடுத்த புள்ளி விவரம் தான் வந்து இறுதியானது, அதுதான் வந்து இப்போ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? என்ன மாதிரியான சூழ்நிலை? நம்ம மாவட்ட தேர்தல் அலுவலர் கொடுக்கறது தான் வந்து நமக்கு கமிஷன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஃபிகர் எடுக்க முடியாது. ஸோ ஆர்ஓஸ் வந்து என்ன ஃபிகர் கொடுக்குறாங்களோ அதை கம்பைல் பண்ணி தான் ஸ்டேட் லெவலில் அவங்க கொடுக்க முடியும். இங்கேருந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அனைத்து மாவட்டங்களிலும் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து மாநில தேர்தல் நம்மளுடைய சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து அதனுடைய ஃபிகரை வந்து ப்ராப்பர் அண்ட் ஃபைனல் ஃபிகரை நமக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த 67.42ங்கிறது இன்னும் வந்து அதிகரிக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா இறுதியாக? இல்லை, இப்போதைக்கு கிடையாது. 67.42% தான் இங்கே போலாக இருக்குது. மேபி அவங்க டைரி இன்னும் ஒரு கான்ஸ்டியூன்சி வந்துட்டு இருக்காங்க, ஒரு 0.5% டிஃப்ரென்ஸ் வரலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் 67.42. மிக முக்கியமாக மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதீப் குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல 67.42 என்பது தான் தற்பொழுது திருச்சி பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியவர்களுக்கான வாக்குப்பதிவு அந்த இறுதி சதவீதம் என்பது இருக்கிறது. அதாவது பாயிண்ட் சம்திங், அதாவது சிறிய மாறுபாடு மட்டுமே இருக்கும். அது தற்போது இதுவரை வந்து மாறுபடவில்லை. மிக முக்கியமாக திருச்சி மாவட்டத்திலிருந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் கொடுத்த அந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பதுதான் இறுதியான என்பதை புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக நமக்கு தெரிவித்திருக்காங்க. பொங்கல்.
தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.